ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. வராகியின் திரு அருளால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வராகியானவள் உன்னோடு பேச வருவது உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழியை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் தான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் இதயத்தை உடைத்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் உள்ள உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? புரிதல் இல்லாமல் அவர்கள் எப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். ஆம் என் தங்கமே, அதனால்தான் உனக்கு அவற்றை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி இன்று உன்னுடைய வாராகி தாயானவள் வந்திருக்கின்றேன். உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? நீ பொறுமையாகவும் புரிதலோடும் இருக்க வேண்டும். நான் எப்போது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய். நிச்சயமாக யாராவது ஒருவர் தவறு செய்தால் அவர்கள் மீது கோபம் வருவதும் வெறுப்பு வருவதும் சகஜம்தான். ஆனால் கோபத்தால் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் மன்னித்து விட்டால் நிச்சயமாக அந்த உறவுகள் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மனம் மாறித்தான் ஆக வேண்டும். நீ சொல்லுவதை கவனமாக கேள். நீ பேசாமல் இருந்தால் உன்னுடைய மனமானது சற்று அமைதியாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் வார்த்தைகள் தான் நீளுமே தவிர தீர்வு என்பது கிடையாது. அதனால் தான் சொல்லுகின்றேன், ஒரு சில சமயங்களில் அமைதியாக இரு. காலமும் நேரமும் அந்த காயத்தை நிச்சயமாக மாற்றிவிடும். நீயும் எந்த நேரத்திலும் தவறு செய்யக்கூடாது. அது அர்த்தமுள்ள உறவு என்றால் என்ன தெரியுமா? அது தவறுகள் இருந்தாலும் தொடரும் உறவு. சிறு சிறு தவறுகளுக்காக யாரையும் வெறுக்க மாட்டார்கள். அவற்றையெல்லாம் ஒரு சில நேரங்களில் மறந்துவிட்டு மீண்டும் எப்போதும் போல அன்பாக பேசுவார்கள். ஆனால் உண்மையான அன்பு இல்லை என்னும் பட்சத்தில் சிறிதாக ஒரு பிரச்சனை என்றால் கூட அதை பேசி பேசியே பெரியதாக்கி மிக நீளமான ஒரு சண்டையாக உருவாக்கி இந்த உறவே வேண்டாம் என்று விட்டு விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு நீ செல்லக்கூடாது. அன்பு என்பது சில நேரங்களில் தூரத்தை உண்டாக்கும். இன்று வீட்டில் நீ யாரிடம் கோபம் கொண்டாயோ அவர்களை பார்த்து சொல், இனி நாம் எப்போதும் அன்போடு ஒற்றுமையாக இருக்கலாம் என்று. அதுதான் நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும். அன்பு என்ற ஒன்று தான் உறவுகளை இணைத்து வைக்கும். கோபம் என்ற ஒன்று நிச்சயமாக அந்த உறவுகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிடும். அதனால் தான் உன்னுடைய வராகி தாயானவள் அமைதியாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். நீ அமைதியை தேர்வு செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய மனதில் கோபம் என்பதோ வெறுப்பு என்பதோ வரும்போது உன்னுடைய வாராகியை மனதில் நினைத்துக்கொள். உன் மனமானது தெளிவு பெறும். அமைதியாக யோசி. உன்னுடைய பொறுமையை கைவிட்டு விடாதே. நம்பிக்கையோடு நீ இரு. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உன் குடும்பத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கும் இருக்கின்றது. என்னை வழிபடக்கூடிய என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் குடும்பத்தோடு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்ற அக்கறை எனக்கு இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நான் சொல்லுவதை பொறுமையாக கேள். உன்னிடம் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். உன் வீட்டில் சண்டை இருக்கலாம், ஆனால் அதில் அர்த்தம் இருக்கின்றது. ஏனெனில் சண்டை இல்லாத உறவு என்பது எங்குமே கிடையாது. சிறு சிறு சண்டைகளும் பிரச்சனைகளும் உறவுகளில் வருவது சகஜம்தான். ஆனால் அந்த நேரமே அவற்றையெல்லாம் கடந்துவிட்டு மீண்டும் அன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ வேண்டும். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் சமாதானமாக பேசிப்பார். நிச்சயமாக மனக்கசப்புகளும் சங்கடங்களும் தானாகவே தீர்ந்துவிடும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ பொறுமையாக இரு. உன்னுடைய சுமைகள் எல்லாம் சுகமாக மாறக்கூடியதாக மாறத்தான் போகின்றது. உன்னுடைய வராகி தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய மனதால் நிரம்பி இருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் அமைதியை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உனக்கும் இருக்கின்றது. எப்போதும் உன்னோடு நான் துணையாக இருக்கின்றேன். நீ அழும்போது உன்னுடைய கண்ணீரை நான் தாங்கிக் கொள்ளுகின்றேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷமான காலம் இப்போது வந்துவிட்டது. என் தங்கமே, நீ இழந்த எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. இழந்த பணமும் சரி பொருளும் சரி மீண்டும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த எதுவுமே உன் கை நழுவி போகாது. அது உன்னுடைய குடும்பத்தில் மீண்டும் வந்து சேரத்தான் போகின்றது. நீ ஆசைப்பட்டபடியே நீ
அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் வாழப் போகின்றாய். உன்னுடைய மனக்குறைகளும் கவலைகளும் எல்லாமே தீரப்போகின்றது. எப்படிப்பட்ட சோதனையெல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த சோதனை காலம் முடிந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையின் கசப்பான பக்கங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அழகான பக்கங்கள் எல்லாம் இப்போது உனக்கு ஆரம்பமாகிவிட்டது. உண்மையான உறவு என்றால் எப்போதும் இன்பம் மட்டுமல்ல, சில சமயங்களில் கண்ணீரை கூட பரிசாக கொடுக்கும் என்று நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அந்த கண்ணீர் எல்லாம் நிரந்தரமில்லை என்று புரிந்து கொள். நீ நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் எவ்வளவு சொல்கிறேன் என்று நீ இப்போது யோசிப்பாய். ஆம் செல்லமே, நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய மனம் தெளிவாகிவிடும். நீ அமைதியாக இருந்தால் அனைத்தும் மாறிவிடும். கோபத்தால் எதுவும் மாறாது. அமைதி ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் துணையாக இருக்கும். நீ பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாள பழகிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்று நீ புரிந்து கொள்வாய். கோபத்தை காட்டாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட்டு அந்த புரிதல் தான் உறவிடத்தில் நன்மையை கொடுக்கும். அன்பு என்ற அச்சாணி உறுதியாக இருக்கும்போது குடும்பம் என்ற தேரானது மிகவும் அழகானதாக இருக்கும். அதில் எந்த தடுமாற்றமும் இருக்காது, எந்த தடங்கல்களும் இருக்காது. உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னுடைய மனமானது எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நீ யாரை பற்றியும் யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக்கொள்ளாதே. ஒரே வீட்டில் இருந்தாலும் எவ்வளவோ மனிதர்கள் வேறு வேறு குணங்களோடு தான் இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒன்று நினைக்கின்றேன், அவர்கள் வேறொன்று நினைக்கிறார்களே என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. மனிதர்களுக்கு மனிதர்கள் மனம் மாறுவது இயற்கைதான். ஒரே போன்று யாரும் இருப்பது இல்லை. அதனால் என்னைப் போலவே மற்றவர்களும் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நீ நினைப்பது எல்லாம் எந்த நேரத்திலும் சரியாக இருக்காது. அதனால் தான் சொல்லுகின்றேன், உன்னுடைய எதிர்பார்ப்பை சற்று குறைத்துக்கொள். அன்பு என்ற ஒன்று மட்டும் எல்லாவற்றிற்கும் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போது உறவுகள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கூட பெரிதாக தெரியாது. எல்லாவற்றையும் மன்னிக்க பழகுகிறவர்களுக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். மனிதன் என்பவன் எந்த சூழ்நிலையில் தன்னை உணர்ந்து கொள்கின்றானோ அங்கே கடவுளை அவன் சந்திக்கின்றான். நீ அப்படித்தான் இருக்கப் போகின்றாய். உன்னுடைய வாராகி தாயானவள் அன்பான மனிதர்களெல்லாம் எப்போதும் குடியிருப்பேன். அவர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுப்பேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக வாசம் செய்யத்தான் போகின்றேன். உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கத்தான் போகின்றேன். நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்றாய். சற்று சிந்தித்துப் பார். அன்பான உறவுகள் உன்னோடு இருக்கும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாய். அன்பான உறவுகள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்போது எந்த துன்பமும் இல்லாமல் மன வலிமையோடு நீ எப்படி இருந்தாய் என்று யோசித்துப்பார். உறவுகள் இல்லாத குடும்பம் என்பது நிம்மதி இல்லாததை போன்று இருக்கும். அதனால் தான் சொல்லுகின்றேன் செல்லமே, நம்பிக்கையோடு இரு. சிறு சிறு தவறுகளை பெரிதாக எண்ணாதே. என்னுடைய வழி என்பது எப்போதும் அன்பான வழியாகத்தான் இருக்க வேண்டும். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? என் வழியைத்தானே நீயும் பின்பற்ற வேண்டும். கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு மன நிம்மதியோட தைரியத்தோடு பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக கொண்டு செல். நிச்சயமாக உன் வாழ்க்கை எப்போதும் உன் கைப்பிடிக்குள் இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்கும் மரியாதை கிடைக்கும். நீ மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்வாய். என் செல்ல குழந்தையே, நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்து செயல்படுத்து. நிச்சயமாக வெற்றி உன்வசமாகும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு பக்கபலமாக இருந்து நல்ல அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன்.